வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இந்த விநாயகர் தான் எனக்கு சென்னைக்கு வந்த புதுசில் மகாபலிபுரம் போயிருக்கும்போது கிடைச்ச விநாயகர். இவரை வச்சு நான் கும்பிட்டுட்ருக்கேன். இவருக்குத்தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். முதல்ல வெறும் தண்ணி ஊற்றி விநாயகரை நல்லா கழுவிடுவேன். அதுக்கப்புறம் சந்தனத்தை ஒரு அளவுக்கு எடுத்து அவருடைய சிரசில் வச்சு, அதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுருவேன் டெய்லி வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிடுவேன். ஏன்னா கரைச்சி ஊற்றுறது கிடையாது. அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம், இதெல்லாம் பண்ணிடுவேன். இப்போ அபிஷேகத்தை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு, இப்போ 2 குத்துவிளக்கு, பெரிய குத்துவிளக்கு, இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறேன். அதனால ரொம்ப அழுக்கு தூசி படிஞ்சு போயிருக்குது. இதை முதல்ல புளியை நல்லா ஊற வச்சு, கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு, அதை கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஊறிடும். எண்ணெய் பிசுபிசுப்பு, அப்புறம் அந்த நிறைய தூசி படிஞ்சிருக்குது இல்லையா, நாளாச்சு அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த குத்துவிளக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுத்து நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணுறதுனால ரொம்ப கனமாக அழுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் கொஞ்ச நேரம் ஊறிக்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி கழுவும் போது ஈஸியாக இருக்கும். அதுங்குள்ளே நான் விநாயகரை வைக்கிறதுக்கு போன வாட்டி டிவி ஸ்டாண்டில் வச்சேன். அது இந்த வாட்டி கொஞ்சம் சரியாக இல்லை, எடுத்து வெளியே போட்டேன். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, தையல் மிஷின் மேலேயே வச்சுட்டு, அந்த மிஷின் வைக்கிற இடத்துல பள்ளமாக இருக்கு இல்லையா, அதில் ஒரு தட்டை வச்சுட்டு எங்கள் அம்மாவுடைய புடவை அதை எடுத்து மேலே விரித்து, அது மேலே பூ போட்டு, அது மேலே விநாயகரை வச்சிடலாம் அப்படின்னு. இப்போ நான் வச்சு கும்பிட போகிற விநாயகர் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. வீட்லேயே இருக்கார். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுட்டு கடலில் கரைச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த 2 குத்து விளக்குமே எங்கள் அம்மா ஒன்று, எங்கள் மாமியா ஒன்று வாங்கி கொடுத்தது. அதனால் இந்த 2 குத்து விளக்கை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் கும்பிடுறது. நல்லா உயரமாக இருக்குது. சின்ன விளக்குன்னா டக்குன்னு துளைக்கிடலாம். இது கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு மிஷினை போட்டு அம்மா புடவை எடுத்து மேலே விரித்து அந்த தட்டு வச்சிருக்க பாருங்கள். ஏன்னா அது மிஷின் வச்சுருந்த இடம். விநாயகரை வைக்கிறதுக்கு முன்னாடி குத்து விளக்க மாட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எப்படி தேய்ச்சாலும் இது உப்பு தண்ணி, அதாவது மஞ்சள் தண்ணி எல்லாம் கலந்துருக்கிறதுனால ஒரு மாதிரி புளியாக வந்துடும். நான் கொஞ்சம் நல்ல தண்ணி போட்டு அப்படியே தொடச்சி கிடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கீழே போய் பிடிச்சிட்டு வரணும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி லாரி வரும், அப்போ தான் எடுக்கணும். இப்போ இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு சந்தனம், அப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கலந்துருக்கேன். பன்னீர் கொஞ்சம் ஊற்றி தான் நான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் விளக்குக்கு. விநாயகருக்கும் அப்படி தான். வெறும் சந்தனம் வச்சா நல்லாயிருக்கும், ஆனால் மஞ்சள் கொஞ்சம் கலந்துட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நேற்று இந்து புரட்சி முன்னணி மேடத்து கூட நாங்கள் கோயம்பேட்டுக்கு போயிருந்தோம். அவங்க பெரிய விநாயகர் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்காக, அதாவது இன்றைக்கி தான் வைக்கிறாங்க. 7 நாள் விநாயகர் இருப்பார். நான் அங்கே போகவே இல்லை. ஏன்னா எனக்கு தைக்கிற வேலை வேறு. இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு துணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப டயர்டாகி போச்சு சாமி கும்பிட்டு முடியவும். இப்போ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொழுக்கட்டை, வடை, பாயாசம், பொங்கல், சுண்டல், இதெல்லாம் வீட்டில் பண்ணது. அப்புறம் கொய்யாப்பழம், சாத்துக்குடி, வாழைப்பழம், ஆப்பிள், லட்டு, அவல் பொரி, அதெல்லாம் அந்த சர்க்கரையோடு கலந்தே கடையில் பாக்கெட்டு விற்கிதில்ல, அதை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்புறம் சோளம், இது எல்லாம் நேற்று நல்ல வேளை கோயம்பேட்டுக்கு போய் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ விளக்கேற்றிட்டு தோப்பு கரணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் அகவல் படிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் ரொம்ப நேரம் கும்பிடலை. அந்த அகவல் படிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிஷினில் உட்காந்து தைக்கணும். ஏன்னா நாளைக்கு 9 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு துணி கொடுக்கணும். அவங்க மலேசியா கிளம்புறாங்க. செய்யும் தொழிலே தெய்வம்பாங்க. டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் கூட உட்காந்து கும்பிடுவேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான். டைம் கம்மியாக இருக்குது, வேலை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லி கும்பிட்டுட்டு தீபார்த்தனை காட்டிட்டு தச்சுக்கிட்டே நான் அந்த ஸ்லோகத்தெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். மனப்பாடம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம வேலையை பார்க்கலாம். நிறைய பேர் அப்படித்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ அவசர காலத்தில் வேலைக்கு போகிறவங்களாம் காலையில் ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட முடியாது இல்லையா. அதனால் விளக்கேற்றி வச்சுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு மனப்பாடமாக ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை மனசில் சொல்லிக்கிட்டாவே போதும், தப்பே கிடையாது. அப்பா தம்பி எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க, நானும் சேர்ந்து எல்லாம் கும்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லபடியாக கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
எல்லோரும் நல்லா இருப்போம். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.